அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29/7/2025 செவ்வாய்க்கிழமை. கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை 29ஆம் தேதி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக அமையும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செவ்வாய்க்கிழமை நாள் வந்து முருகன் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கட்டாயமாக நீங்கள் செய்யுங்க. ஒவ்வொரு மனிதனும் வழிபாடு தலங்களுக்கு கட்டாயமாக நீங்கள் போக. ஏன்னா நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு சில ராசிக்காரவங்களுக்கு செவ்வாய் பகவான் வந்து ரொம்ப ஃபேவர் பண்ணுவாங்க. ஒரு சில ராசிக்காரவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து ஃபேவர் பண்ண மாட்டாங்க. ஏன் அதில் குறிப்பிட்ட சொல்ல போனால் உங்களுக்கு மிதுனத்துக்காகட்டும், அதே மாதிரி வந்து உங்களுக்கு கன்னிக்கு இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத ஒரு ராசி அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் தான். சரிங்களா? செவ்வாய் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா பகை கிரகம்ங்கிறதுனால, அதாவது உங்களுக்கு செவ்வாய்க்கும் புதனுக்கும் பகை கிரகங்கிறதுனால ஒவ்வொரு சில கிரகங்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா ஒரு சில ராசிக்கு ஒவ்வொரு சில ராசிகள் வந்து பகை அப்படிங்கிற அந்த கணக்கில் வரும். அதே மாதிரி சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் பகை கிரகம். அதனால் வந்து அந்தந்த கிரகங்களோடு எந்தெந்த கிரகங்களோடு இங்கே நட்போடு இருக்கக்கூடிய கிரகங்களுடைய சப்போர்ட்டு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் வந்து 2 டீம் இருப்பாங்க. அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 2 டீம் இவங்களுக்கு இவங்க ஆகாது, இவங்களுக்கு இவங்க ஆகாது அப்படிங்கிற ஒரு சில கிரகங்கள் பகை கிரகங்கள்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா துலாமுக்கு வந்து குரு ஆகாது. சரிங்களா? குரு பகவான் வந்து ஆகாது. துலாம் ராசிக்கு வந்து தனுசு ராசி ஆகாது. இந்த மாதிரி ஒரு சில ராசிகள் வந்து ஒரு ராசிகளுக்கு வந்து எனிமீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கிரகங்கள் வந்து நமக்கு அதனுடைய வழிபாடு அதனுடைய நம்ம சேர்க்கை வந்து நமக்கு ஆகவே ஆகாது. ஏன்னா உங்களுக்கு முழுக்கவே உங்களுக்கு ஒரு 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 சார்ந்த ஒரு சப்போர்ட் கிடைக்கிது அப்படின்னா இன்னொருத்தவங்களுடைய சார்ந்த சப்போர்ட்டு கிடைக்காது. எப்பயுமே வந்து நமக்கு அப்படி தான் 2 அணியை எப்பயுமே வந்து கிரகங்களும் நமக்கு வாழ்க்கையில் நமக்கு எதிரி, அதே மாதிரி நமக்கு நட்பு. இது 2மே நமக்கு எப்போயுமே இருக்கும் மாதிரியே இந்த கிரகங்களுக்கும் எதிரி நட்பு அப்படிங்கிற இந்த 2 விதமான அமைப்புகள் இந்த ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒவ்வொரு வரைபடத்துலையும் கட்டாயமாக இருக்கும். அதனுடைய பேஸை வச்சு தான் இந்த கிரகங்கள் இதுக்கு பகை, இந்த கிரகங்கள் இதுக்கு பகை, இது இந்த இடத்துல இருந்தால் ஆகாது, இது இந்த இடத்துல இருந்தால் ஆகும் அப்படிங்கிறது தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஒரு ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு தசையோ புத்தியோ நடத்துது அப்படின்னா அந்த கிரகம் வந்து உங்களுக்கு நட்பாக இருக்கா, நட்பு இல்லை எதிரியாக இருக்கா அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்களை செய்யுமா, தீய பலன்களை செய்யுமா அப்படிங்கிறத நமக்கு இங்கே கான்செப்ட் வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ உங்களுக்கு அவயோக தசை நடக்குதா, யோக தசை நடக்குதா, இதெல்லாம் நம்ம கணக்கில் வச்சு தான் இந்த ராசி பலனும் சரி கோச்சார பலன்களும் சரி அதை பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். அது உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ குறிப்பாக வந்து இப்போ நம்ம வந்து இப்போ உங்களுக்கு செவ்வாய் வந்து உங்களுக்கு சரியில்லை, உங்களுக்கு செவ்வாயுடைய ஆதிக்கம் சரியில்லை, செவ்வாய் தோஷம் இருக்குது, செவ்வாயினால் பாதிக்கப்படுறீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் முருகனுடைய வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமாக செய்யணும். அது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுடைய உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய அதிதேவதைகள் யாரோ அவங்கள நீங்கள் வழிபடும் போது அது மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த கிரகத்தினுடைய தாக்கம் இப்போ வந்து நீங்கள் ஒரு ரெவடி இருக்கிறான்னு வச்சுங்களேன், அந்த ரெவடி உங்களை அட்டாக் பண்ணுறான்னா நீங்கள் அந்த அட்டாக் பண்ணுற ரெவடிகிட்ட நீங்கள் கேட்குறத விட அந்த ரெவடிக்கு உத்தரவு போட்டால் பார்த்தீங்களா, அவன்கிட்ட நீங்கள் கேட்குறது கரெக்டாக இருக்கும். அவனை அட்டாக் பண்ண வேண்டான்னு சொல்லுன்னு சொன்னால் அப்போ அங்கே சொல்லும் போது நம்ம மேலிடத்துல உத்தரவு வந்துடுச்சுன்னா நமக்கு செய்ய மாட்டாங்கள்ல. அது மாதிரியான இந்த கிரகத்தினுடைய கண்ட்ரோல் யாருக்கிட்ட இருக்குமோ அவங்கக்கிட்ட நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வழிபாடு செய்யும் போது அது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். சரிங்களா? அதான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்குறேன். இந்த கோச்சார பலன்கள் என்னங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க. சந்திரன் எந்தெந்த ராசியில் பயணிக்கிறார், எங்கெங்கே போகிறார், இதனால் எந்தெந்த கிரகங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. சந்திரன் வந்து எங்கெங்கே ஒரு சந்திரனை பேஸாக வச்சு தான் இந்த நவகிரகங்களுமே இயங்குது. ஐயா இப்போ இந்த சந்திரனை பேஸை வச்சு தான் நவகிரகங்கள் இந்த எல்லா கிரகங்களும் இயங்குது. இந்த கிரகங்கள் இயக்கத்தை எப்படி சந்திரன் வந்து கட்டுப்படுத்துறார், என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு சந்திரன்ட்டேருந்து கிடைக்க போகுது, அதுதான் நம்ம கோச்சார பலனை பார்க்க போகிறோம். வேறு ஒன்றுமே இல்லை. உங்களுடைய ராசிநாதன். சரிங்களா? அதே மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ராசிநாதன் வந்து ஒரே ஆள் தான், சந்திரன் தான். ராசிநாதன் சொல்கிறவங்க ஒரே ஆள் தான், மாறியெல்லாம் கிடையாது. ராசிக்கு யார் அதிபதி, எந்த கிரகத்தில் உட்காந்துருக்கு அப்படிங்கிறது. ஆனால் ராசிநாதனுங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் தான். அதே மாதிரி உங்களுக்கு லக்கணத்தினுடைய நாதன் அப்படின்னா சூரியன் தான், வேறு யாருமே இல்லை. சரிங்களா? ஆனால் அந்த பாவகத்தினுடைய நாயகன் கேட்டால் அது வேணால் யாராவது இருக்காங்களே தவிர மற்றபடி இப்போ நீங்கள் மேசத்தில் இப்போ இடபத்தில் உட்காந்துருக்கு சந்திரன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ராசிநாதன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திரன் தான். ஆனால் இந்த கிரகத்தினுடைய நாதன் யாருன்னு கேட்டால் சுக்கிரன். அப்படி தான் கணக்கு வரும். சரிங்களா? அதே மாதிரி வந்து உங்களுக்கு மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்குறோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிறம் சாம்பல், வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும், அதே மாதிரி வந்து பிரச்சனைகள் குறையும் நாளாகவும், மகிழ்ச்சிகரமான நாளாகவும், அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் மேம்பட்ட லைஃபுக்கு போகிறக்கான அடுத்த படி எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும்
இன்றைய நாளில் இருக்குது. இதை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கட்டாயமாக இது இன்றைய நாளில் உங்களுக்கு அதுக்கான ஒரு சின்ன வாய்ப்புகள் இன்டிமேஷன்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைங்க நான் கொஞ்ச நாள் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டேங்க, எனக்கு அது மாதிரி வாய்ப்பு கிடைக்குங்களா அப்படின்னா அது மாதிரியான விஷயங்கள். இல்லைங்க நான் வந்து கொஞ்சம் இதை விட்டுட்டு கொஞ்சம் பெரிய வீடாக பார்த்து வாங்கணும்னு ஆசைப்பட்றேங்க, அந்த மாதிரி புரியுதுங்களா? இப்போ நம்ம இருக்கிற இடத்த விட கொஞ்சம் பெட்டர் சாய்ஸில் நம்ம ஏதாவது முடிவு பண்ணுறோம் அப்படின்னா அதற்கான ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறதுக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய பொறுத்தவரை அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் சாம்பல். 5 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து இடபம். இடபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா ரிஷபராசி. சரிங்களா? ரிஷபராசி உங்களுக்கு அனுகூலமான திசையை வந்து தெற்கு, ராசியா நிறம் மஞ்சள். சரிங்களா? அதே மாதிரி சோர்வுகள் ஏற்படும் நாளாகும், சிந்தனைகள் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகும், கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சோர்வுகள், உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தாலும் அது இன்றைய நாளை தள்ளி வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. உடல்நிலை நல்லா இருந்தால் தான், உடலும் மனசும் நல்லா இருந்தால் தான் நம்ம அடுத்த கட்டமான வேலையை செய்ய முடியும் இல்லையா? உங்களுக்கு தான் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியா நிறம் மஞ்சள். சரிங்களா? சோர்வுகள் ஏற்படும் நாளாக இருக்குது. அதை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. கொஞ்சம் கவனமோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9+5 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து மிதுனம். மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் இளம் பச்சை. சரிங்களா? மந்த நிலை விலகும் நாளாகவும், அதே மாதிரி ஈர்ப்புகள் உண்டான நாளாகவும், ஆதாயம் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் உண்டாகிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மிதுன ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சூப்பராகவே இருக்கும். தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6+2 அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து கடகம். கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் வெளிர் நீலம். சரிங்களா? அதே மாதிரி இன்றைய நாள் தேவைகள் நிறைவேறும் நாளாகவும், எண்ணங்கள் ஈடேறும் நாளாகவும், சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது. இன்றைக்கு கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ணுவீங்க. கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய நாள் கையிருப்புகள் கரையிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7+1 அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து சிம்மம். சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் உங்களுக்கு மஞ்சள். சரிங்களா? உதவிகள் கிடைக்கும் நாளாகவும், ஆதாயகரமான நாளாகவும், ஆதரவு மேம்படும் நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்ச காரியங்கள் செயல்படுத்துறதுக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சிம்மத்துக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி 9+8 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து கன்னி. கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் வெண்மை நிறம். சரிங்களா? அதே மாதிரி குழப்பங்கள் நீங்கும் நாளாகவும், சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான மேன்மையான பிறகு உங்களுக்கான நாளாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி இன்றைய நாள் எப்படி இருக்கணும் நீங்களே டிசைட் பண்ணிக்கிற மாதிரியான நாளாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 5+6 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து துலாம் ராசி. துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசையை வந்து மேற்கு, ராசியா நிறம் மஞ்சள். சரிங்களா? அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை மேம்படும் நாளாகும். வியாபாரம் இருந்தாலும் உங்களுக்கு அதிகமான ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வியாபாரம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரம் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் மேல் சீர்தூக்கி பார்க்குறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 3+6 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சின்ன சின்ன விரயங்களும் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ உங்களுடைய வியாபார சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான நஷ்டங்கள் உங்களுக்கான வாய்ப்பாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவப்பு. சரிங்களா? பயணங்கள் அதிகரிக்கும் நாளாகும், அதே மாதிரி சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய நாளாகும், அனுகூலமான நாளாகவும் இருக்குது. அது உங்களுக்கான நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி விருச்சகத்துக்கு வந்து நம்ம ஒரு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் சிவப்பு. சரிங்களா? பயணங்கள் மேற்கொள்ள நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி 1+2 அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் இளஞ்சிவப்பு. சரிங்களா? ஆர்வம் ஏற்படும் நாளாகவும், அதே மாதிரி மேன்மையான நாளாகும். அதாவது ஆர்வம் மேன்மையான நாளாகும். அதே மாதிரி கவலைகள் விலகும் நாளாகவும் இருக்குது. அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி கவலைகள்லாம் ஏதாவது இருந்தால் கூட இன்றைக்கி விலகி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். இதனால் வரைக்கும் இருந்த அந்த மந்தத்தன்மை உங்களுக்கு இல்லாமல் போகும். நல்லாயிருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு மேற்கு, ராசியா நிறம் இளஞ்சிவப்பு. சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆர்வம் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி 5+6 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு, ராசியா நிறம் மஞ்சள். மதிப்பு உயரும் நாளாகும், ஆதரவு கிடைக்கும் நாளாகும்,
அதே மாதிரி நெருக்கங்கள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். சரிங்களா? எதிர்பாலினம் உற்றாரினுடைய எதிர்பாலினத்துடைய உங்களுக்கு நெருக்கங்கள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி 8+9 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு, ராசியான நிறம் சாம்பல். சரிங்களா? மாற்றங்கள் பிறக்கும் நாளாகும், ஆரோக்கியம் மேம்படும் நாளாகும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகும், சமச்சீரான நிலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய டவுனும் இருக்காது, பெரிய ஏற்றம் இருக்காது. ஓரளவுக்கு நமக்கு சமச்சீரான ஒரு நாளாக, ஒரு அப் டவுன் இல்லாத ஒரு அளவுக்கு நாளாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் தொடங்க இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3+5ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியான நிறம் வெள்ளை. சரிங்களா? இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆர்வம் மேம்படும் நாளாகும், மாற்றங்கள் உண்டான நாளாகும். அதே மாதிரி எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா அது இன்றைய நாளில் வெற்றி அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, முன்னேற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மீனராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி 6+2ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. 12 ராசிக்கும் 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை சூப்பராக ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும்.